என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தை குறித்து நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். காரணம், இயேசுப்பா சொல்லியிருக்கிறார்ல, என் பேரை சொல்லி எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி யோவான் 14:14 சொல்லியிருக்காருல. அதனால அவருடைய நாமம், இன்னைக்கு ஒரு நாமத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. யோவான் 8:12 சொல்லுகிறார், நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று. வெளிச்சமாக நான் எப்படியெல்லாம் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வரலங்க. வேதம் சொல்லுது, அவரே வெளிச்சமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாராம். ஆகவே தான் யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவரே இறங்கி வந்தார். நம்முடைய இருள் நம்மை விட்டு நீங்கும்படி செய்கிறார். நமக்குள் பிரவேசித்து அவரே நமக்குள் இருந்து பிரகாசிக்கிறார். எத்தனை பெரிய சந்தோஷம் பாருங்க. நம்மள ஒரு நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கும்படி செய்கிறார். தானியேல் 12:3 அப்படி சொல்லுகிறது. ஆகவே கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இயேசு அன்போடு கூட கூப்பிடுங்க. இயேசுவே, நீ இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தீரப்பா. எப்பேற்பட்ட காரியங்களை என்னை இருள வச்சிருக்கலாம். ஒருவேளை பாவம் என்னை இருளா வச்சிருக்கலாம், நோய் என்னை இருளா வச்சிருக்கலாம், கடன் பிரச்சனை என்னை இருள வச்சிருக்கலாம். எதையும் பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. நீர் எனக்குள்ள வெளிச்சமா இறங்கி வாரும். நான் இந்த உலகத்துல பிரகாசிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லி இயேசப்பா பேரை சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த நேரத்திலும் கூடப்பா, உலகத்திற்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பூமிக்கு இறங்கி வந்த எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் பெயரை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் என் வாழ்க்கை இருளா இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ, அவருடைய இருள் அவளை விட்டு நீங்கட்டும். அவளுக்குள் வெளிச்சமாய் நீர் இறங்கி வாரும். அவர்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவளாய் நீர் மாற்றும். நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.